ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்கள் சிஸ்டத்தில் விஎம் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் தென் அதில் கேலினஸ் எப்படி பூட் பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் நீங்கள் கேட்கலாம், இது ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கீங்களா எப்படி அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கேலினஸ் இருக்கிற டூல் எல்லாத்தையும் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணிட்டு டுட்டோரியல் லைக் ஒரு சீரிஸ் மாதிரி போட போகிறோம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கேலினஸ் எப்படி நம்ம இது பண்ணுறதுனா போட போகிறோம். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா கேலி.orgன்னு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ கேலினிஸோட ரெக்கமெண்டட் இது வரும். அதாவது ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் இதான் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைலு. இதை டவுன்லோட் பண்ண எப்படின்னா ஒரு 4 GB இருக்குது, 4.4 GB இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் காட்டுறா. டவுன்லோட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணியாச்சா, இப்போது நமக்கு அந்த VMware ஒர்க் ஸ்டேஷன் தேவை, ஓகேவா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டுன்னு காட்டுவாங்க. நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா என்னோட அஃபிஷியல் பேஜில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கு இன்னொரு சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை இன்னொரு ஒரு டாஸ்க் பார் ஓப்பன் பண்ணிட்டு ஒர்க் ஸ்டேஷன் அதாவது VMware டவுன்லோட்ஸு விண்டோஸ் லெவல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரும் ஃபியூசன் விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு வரும், ஓகேவா. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னு கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா டவுன்லோட் நோன்னு வரும். ஃபஸ்ட்டு இருக்கா டவுன்லோட் நோன்னு. ஸோ அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இது மாதிரி கிடைக்கும். இது எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராட்காமோட லாகின் பேஜ் வரும், ஓகேவா. ஸோ இது எப்படி ப்ரோ நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ஃபுல் வீடியோவை பழசாவே சொல்லியிருந்தேன். அது பெரிய மண்டை காய்ச்சல். நீங்கள் அதை பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணால் ஓகே தான். அப்படி இல்லை ப்ரோ என்னால் அவ்வளோ பொறுமை இல்லை அப்படின்றீங்கன்னா ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோட அஃபிஷியலாக நான் வச்சிருக்கேன். ஸோ என்னோட டெய்வில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட டெய்வ் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா கேலினிஸோட ஐஎஸ்ஓ ஃபைலும் இருக்குது. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா லிங்க் தொட்டு ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சிஸ்டத்தில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா VMware இருக்குது. ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணணும். அப்போனா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னால் கைட் பண்ண முடியும். ஸோ இப்போது ஃபோனுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் இல்லை லாங் ப்ரெஸ் பண்ணால் அது அன்இன்ஸ்டால் ஆகிடும். பட் சிஸ்டமில் அப்படி பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணக்கூட போயிட்டு அந்த ஃபைலில் போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்கும், எதுக்காக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி சொல்லிட்டு எல்லாமே கேட்கும். ஸோ அன்இன்ஸ்டால் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட ஷார்ட்கட் அதோட ஐக்கான் முன்னாடி கிளியர் ஆகும். அதோட ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகாது. அது உங்கள் சிஸ்டத்துலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது சம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை டெலீட் பண்ணுறப்ப கரெக்டாக கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மெட்டில் டெலீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இப்போ டெலீட் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட VMware டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை டபுள் டேப் பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் கேட்கும், ஓகே. அப்போ இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டால்னு பட்டன் காட்டு, அதை நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரின்னு காட்டுது, அந்த அக்ரின்னு கொடுத்தோன்னே ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிளான்னு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தோடனே ஸோ எந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அந்த ஃபைல்ஸ் இது பார்த்தீங்கன்னா அந்த VMware ஸோ இது எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும்னு காத்து. ஸோ அந்த லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது நான் பார்த்தீங்கன்னா டிரைவில் இதுக்குன்னு தனியாக ஒரு லொக்கேஷனாகவே அதாவது ஃபோல்டராகவே கிரியேட் பண்ணி வச்சுக்கேன் VMware. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இந்த இடத்துல VMன்னு காட்டுதா. இப்போ நான் உள்ளே போய் காட்டுறேன். இப்போது டிரைவுக்குள்ள போயிட்டு இந்த VMன்னு சொல்லியிருக்கா, அந்த VM கிளிக் பண்ணிட்டேன். இந்த பிளாங்காக இருக்கா. இப்போ இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிட்டேன், அந்த VM அந்த ஃபோல்டர் பண்ணி சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் கொடுத்து அதாவது நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட். ஸோ இது நம்மளோட டெஸ்க்டாப் ஐக்கான் மாதிரி இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இன்ஸ்டாலேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதோட எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் ஃபைல் அதோட அந்த ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கரெக்டட் ஆயிடுச்சு VMல ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கனால நான் எந்த ஃபோல்டரை நானே சூஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிரைவில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா VM தனியாக ஸ்டோர் ஆகும். எனக்கு எதுக்கு அதில் போய் ஸ்டோரேஜ் கொடுத்துக்கிட்டு நான் தனியாக எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நான் பில்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் போட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஃபினிஷ்டிங் வந்துச்சு. இப்போ VMware சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த VMware தான். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்குள்ள கேலினிக்ஸை பூட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க VMware ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன ஓல்டு கேலி, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பூட் பண்ணி வச்சுக்கேன், யூஸ் பண்ண கேலி. இப்போ பார்த்தீங்கன்னா கேலினிக்ஸ் ஐஎஸ்ஓ ஃபைல் எடுத்துக்கோங்க, ஓகேவா. அது டவுன்லோட் பண்ணிருக்கு. இது 4 GB பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணி மறுபடியும் VMware ஓப்பன் பண்ணிட்டா நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேலினிக்ஸ் VMware பூட் பண்ணி வச்சுக்கேன். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக வரும்.
இந்த கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின் இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திருப்பி கொடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் ஐஎஸ்ஓ ஃபைல் காட்டுது தெரியுமா? இப்போ நீ உங்க ஐஎஸ்ஓ ஃபைல் பண்ணி டவுன்லோட்ஸ்ல இருக்கும். அந்த டவுன்லோட்ல கிளிக் பண்ணி இப்போ ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ணிட்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் சம் டிஸ்க் காட்டு. ஸோ நீங்கள் எதையுமே கொடுக்காம பார்த்தீங்கன்னா அகெயின் எதுவுமே பண்ணாமல் நெக்ஸ்டின் கீழே பட்டன் இருக்கு, அந்த ப்ளூ கலர் பட்டன். ஸோ அந்த நெக்ஸ்ட் பட்டன் மட்டும் கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டா நம்ம என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ளூட் பண்ணப்போ அதுக்கடுத்தது இது அதாவது இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். 12x இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 13x வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே சர்ச் பண்ணிப்பேன். அது போங்க 13x அந்த 64 பிட்ஸ் சொல்லிட்டு தான் இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு என்ன நேம் வைக்க போகிறோம்? ஏற்கனவே கேலின்னு வச்சுக்கேன். இப்போ கேலி லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன நேம் வச்சுக்கணும், நோ ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ கேலி லினக்ஸ் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஸோ அதோட எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு நான் அதை லொக்கேஷன் பண்ணி இது பண்ணுவேன். ஸோ ப்ரௌஸ் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரௌஸ் பண்ணிட்டு ஸோ மினிமம் ஓகேவா, மினிமம் பார்த்தீங்கன்னா 50 GB இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா விர்ச்சுவல் மிஷின் வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் ஃபோர்ஸ் பண்ண கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணணும். உங்கள் சிஸ்டம் நல்ல பெரிய சிஸ்டம் கூடிய வைக்க 100 ரூபாய்க்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வச்சுக்கேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு இருக்கு. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு ஒரு 50 வச்சுக்க, ஓகேவா? ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா 50 வச்சுக்கலாம், இல்லை 100 கூட வச்சுக்கலாம். அது உங்களோட ஸ்டோரேஜை பொறுத்து வைக்கலாம். நீ எவ்வளோ சொல்றீங்களோ அது பொறுத்து. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் விர்ச்சுவல் இருக்காது, செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்வேரை பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் ஹார்ட்வேர் கொடுத்தீங்கன்னா 2 GB ரேம் தான் இருக்கு. அதாவது இப்போ கம்ப்யூட்டர் மாதிரி, ஓகேவா? 2 GB ரேம் எனக்கு வந்து 4 GB ரேம் வேணும். அதுக்கப்புறம் ப்ராசஸர் கோர் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2 இருக்கா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ராசஸர் நான் 1ன்னு மாற்றிட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா 4 வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராசஸர் மேலே நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு, அதை 1ன்னு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மிஷினில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் இருக்காங்க. எதுனா ஃபஸ்ட்டு ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனையும் மட்டும் கிளிக் பண்ணுங்க. நடுவில் இருக்க ஆப்ஷன் விட்டுங்க. விட்டுட்டு இப்போ நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ்ன்னு கொடுத்துங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஸோ அதை இப்போ ஏற்கனவே இந்த கேலி இருக்கா. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண கேலி சேர்த்து வந்து ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் காட்டும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுக்கும். ஓகே கொடுத்துட்டா ஸோ விஎம் இதாகும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஓகேவே கொடுத்துங்க. ஸோ இது கிளிக் பண்ணால் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் மாதிரி, ஓகே? புதுசாக கம்ப்யூட்டர் உங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கா. அதில் என்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிராஃபிக்கல் ரைட் கிளிக் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த சிஸ்டம் அதாவது இந்த கம்ப்யூட்டர் கூட வந்துடுவீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓகே? வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எப்படி வருதுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நம்ம வந்து செட்டப் பண்ணணும். இப்போ சிஸ்டம் புது சிஸ்டம் வந்து செட்டப் பண்ணணும், அதே மாதிரி செட்டப் பண்ண போகிறோம். ஸோ செட்டப்பிங் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இங்கிலீஷே கொடுத்தோம், ஓகேவா? நம்ம நார்மலாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் பேசுவோம். அதனால் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கிறனால இங்கிலீஷ்லேயே கொடுத்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக கொடுக்கலாம், ஓகேவா? இப்போ கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஸ்டேட் அதாவது நீங்கள் எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்க. நான் இந்தியன், அதனால் இந்தியன் லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ கண்டினியூ கொடுத்தீங்க. கீபோர்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்னு காட்டுதா. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே இது கொடுத்துட்டு திரும்பி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இது லோட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அவங்க சிஸ்டம் பொறுத்தவரை நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருக்கேன். உங்கள் சிஸ்டமில் சில ஸ்பீடாக வரலாம், சில ஸ்லோவாக வரலாம். அது வந்து உங்கள் சிஸ்டம் பொறுத்து, ஓகேவா? இப்போ ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா அதாவது செட்டப்பிங் ப்ராசஸ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹோஸ்ட் நேம் வைக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இல்லை கேலின்னு இருக்குது. ஸோ உங்கள் ஹோஸ்ட் என்ன நேம் நான் வைக்க, அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹெவியான்னு வைக்கிறேன். HEVIOAன்னு சொல்லிட்டு ஹெவியான்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் நேம் வைக்கலாம், யார் நேம் வேணால் வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தோன்னே மறுபடியும் கான்ஃபியூஸ் அது பிரச்சனை, அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தோம். இப்போ ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், இதோட யூசர் நேம் அதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு யூசர் போகணுமா, அந்த யூசருக்கு நேம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக வைக்கிறேன். திரும்பி கண்டினியூ கொடுத்து உங்கள் இஷ்டம். பட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஞாபகம் மட்டும் வச்சுக்கிறது மறந்தாங்க, ஓகேவா? ஸோ கண்டினியூ டு பாஸ்வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நான் சும்மா இந்த இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா டிஸ்க் பார்ட்டிஷன் பிரிக்க தெரியணும். ஸோ மேனுவலாக நீங்கள் வந்து பிரிக்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா ஸோ அதை கொடுத்துட்டு கண்டினியூ திரும்பி ஃபஸ்ட் ஆப்ஷன் கூட கண்டினியூ கொடுத்துருங்க, ஓகேவா? நீங்கள் எதுவும் போட்டு குழப்பிக்காங்க. ஃபஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. ஏன்னா டிஸ்க் பார்ட்டிஷன் மாற்றிட்டு பிரிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோ எஸ்னு அப்போ எஸ். ஏன்னா மேனுவலாக உள்ளே போயிட்டு நம்ம வந்து எதுவுமே மாற்றலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்து எதுக்கப்படி கொடுத்தோம். நோன்னு இருக்கிறத வந்து எஸ்ன்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த லோடிங் ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்லோவாக, ஐ மீன் கொஞ்சம் ஸ்லோவாக இல்லை ரொம்ப ஸ்லோவாகும். ஸோ அது அவங்க சிஸ்டத்தை பொறுத்து. நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பீடப் பண்ணி வச்சுருக்கேன். வந்து எனக்கு அப்படியே 17 இல்லை சிஸ்டம் அப்படின்னா. ஸோ ஏன்னா 2வது OS முறையில் இப்போ ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சோன்னே
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் காட்டும். இது ரெண்டுமே கிளிக் பண்ணாமல் கண்டினியூ மட்டும் கொடுத்தீங்க, வேறு ஆப்ஷன் கிளிக் பண்ணாங்க. ஓகேவா? திரும்பி பார்த்தீங்கன்னா பூட்டிங் ப்ராசஸ். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூட் லோடருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. போட்டு குழப்பிக்காமல் எஸ்ன்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதோட மேனுவல், அதாவது இப்போ மேனுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உங்களோட டெய்லியில் எதுவும் செக் பண்ண போய் கேட்குறேன். ஸோ அதனால மேனுவலாக நான் எதுவுமே பண்ண போகிறேன். ஸோ அது செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து திரும்பி கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சோன்னே ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இப்போ கேல் லினக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆனது திரும்பி அகைன் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு க்ரீன் கலர் வரும், அதாவது கேல் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுவோம். ஓகேவா? இந்த வந்துச்சு பார்த்தீங்கன்னா கேல் லினக்ஸ் லாகின்னு சொல்லிட்டு கேல் லினக்ஸ் இது வந்துருச்சா. இப்போ ஃபர்ஸ்ட் இது என்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட சொல்லும். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் யூசர் நேம் போட்டீங்க, நான் பார்த்தீங்கன்னா ஹெவியான்னு போட்டேன். நீங்க என்ன யூசர் நேம் போட்டீங்க, அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரி பண்ணி லாகின் கொடுத்தீங்க வச்சு உள்ள போகும். சப்போஸ் தப்பாய்ப்பா போட்டீங்கன்னா நம்ம பைபாஸ் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். சப்போஸ் நான் சொல்லிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி பைபாஸ் பண்ணுறது, கேலினிக்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஸோ பாஸ்வேர்ட் மறந்துட்டு எப்படி பைபாஸ் பண்ணிட்டு உள்ள போகிறதுக்கு அது செப்பரேட் வீடியோ போடி. ஓகேவா? ஸோ உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியா இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதான் கேலினிக்ஸ் பண்ணி ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெர்மினலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் யூசர் நேம் எல்லாமே வரும். ஓகேவா? நான் இப்போ வெயிட் பண்ணேன், டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பென் டெஸ்டிங் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு. ஸோ கேலினிக்ஸ் எதுக்கு பண்ணால் பென் டெஸ்டிங் பண்ண. ஸோ ஏகப்பட்ட டூல்ஸ், அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ டே டு டேட்டுக்கு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்டேட் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணா சூடோ. ஓகேவா? சூடோ ஸ்பேஸு ஏபிடி அப்டேட். ஓகேவா? அப்டேட். அதுக்கடுத்து இந்த அண்டு மாதிரி சிம்பிள் இல்லையா, அதை 2 கொடுக்கலாம். போட்டு திரும்பியும் சூடோ ஏபிடி அப்கிரேட். ஓகேவா? அப்கிரேடுன்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட்டுன்னு போட்டீங்க, அதுக்கடுத்து அப்கிரேடுன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் கேட்கும். ஏன்னா இப்போ வந்து நார்மல் யூஸ் ஆகும். ஸோ ரூட் யூஸ் எல்லாம் கிடையாது. ஸோ பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறப்போ பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க தெரியுமா, அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக போடுங்க. தப்பாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட்டரி இன்டு 2 MB. ஸோ பாஸ்வேர்ட்ஸ் பண்ணி முக்கியம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ஒய் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக் கண்டினியூ ஆகிடும். பட் இந்த மாதிரி தேவை ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன்ஸ்டால் அப்டேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதே சூடோ ஏபிடி சூடோ அப்டேட் கொடுத்து லாஸ்ட் ஸ்பேஸ் விட்டு மைனஸ், அதாவது -ஒய்ன்னு கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துலையுமே உங்கள் பர்மிஷனே கேட்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆரம்பிச்சிடும். கைஸ் கேலினிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சா. இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ இந்த டூல்ஸ், அதாவது கேலினிக்ஸோட கமெண்ட்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்னா அதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போகலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பெனிட்ரேஷன் டெஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் டெஸ்ட் ஆகிய எத்திக்கல் ஹேக்கரா. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஃபுல்லாக ஒரு டூல்ஸ் இதுக்கு எல்லா டூல்ஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட போகிறோம். ஒரு பெனிட்ரேஷன் டூல்ஸ் வந்து 5 phases இருக்கு. ஸோ ரெகானிசன்ஸ், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கெய்னிங் எக்ஸஸ். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் ஆட்டோமேஷன் டூல் இருக்கும், மேனுவல் டூல் இருக்கும். ஸோ நம்ம கேலினிக்ஸ் எடுக்க ஹேக்கிங் வாய்ஸ் கிடையாது. அதை மெயினாக சொல்லியிருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டூல் எல்லாத்தையும் நம்ம விண்டோஸ்லேயே பண்ணலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கேலினிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ பில்ட்டாக இந்த இதுக்கு எல்லா இன்னும் அதாவது எல்லா டூல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே கேலினிக்ஸ் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு போயிடும். ஸோ நம்ம அப்கமிங் டேஸில் இப்போ ஒவ்வொரு டூலை பற்றி நம்ம சொல்லணும் தெரியுமா, அதுக்கு நம்ம கேலினிக்ஸ் எப்படி அது மாதிரி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி உங்கள் விண்டோஸில் எப்படி அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணி சொல்லிட்டு தெளிவாக தான் போடுவோம். ஸோ அதனால் வந்து அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய மகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் தென் நான் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு நான் சொன்ன புரியலை நல்லா புரிஞ்சுச்சு அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் போட்டு பண்ணுறதுக்கு மணி 3 ஆச்சு. ஸோ ஒரு எஃபெக்ட் போட்டு பண்ணுறதுக்காக எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸ்டே டியூன். அண்ட் மறக்காமல் உங்கள் சைபர்வேர்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி தமிழ் லேர்ன் பண்ணணும்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.